கார்த்தி தீபா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சரியா வந்து போ மாட்டேங்குது. 10,000 வியூஸ் கூட ஒரு வீடியோ வர மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தரகர் வந்து ஒவ்வொரு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது, ரமேஷோட ஃபோட்டோ வந்து காட்டும்போது, கரெக்ட்டா வந்து பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி, இந்த பையன் வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து கரெக்ட்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பையனையே பேசி முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனை பத்தி இருக்கிற விவரத்த சொல்லுங்கன்னோனே, பேரு ரமேஷ், ஆடிட்டர் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் ஃபேமிலி. அதனால ரம்யாவும் பிசினஸ் பண்றதுனால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் புரிஞ்சுக்கிறதுல. கரெக்ட்டா தான் நீங்களும் சொல்றீங்க. சந்தோஷம். ரம்யா, இந்த பையனோட ஃபோட்டோவ பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, ஃபோட்டோவ பார்க்குறாங்க. அப்படியே சிரிக்கிற மாரி நடிக்கிறாங்க. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோனே, உண்மையா தான் சொல்றியான்னு சொல்லி நம்ம தீபா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. ஆமா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைய. விஸ்வநாத் வந்து திருப்பி அழுது கேட்குறாங்க. இல்லம்மா, எங்களுக்காக சொல்ல வேணாம். இந்த மாப்பிள்ளை பிடிக்கலனா கூட வேற மாப்பிள்ளைய வந்து பார்க்க சொல்லலாம். இன்னொரு வாட்டி கூட நம்ம தரகர வந்து வர சொல்லலாம். ரம்யாவோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்க அப்பா வந்து பொடி வச்சு பேசுறாங்க. அப்பா, இது கூட எனக்கு தெரியாதுன்னு நினச்சியாப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இல்லை எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை வந்து எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அபிராமி அம்மா உடனே விஸ்வநாத் வந்து பேசுகிறாங்க. ரம்யாவோட அப்பா, நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். நீங்கள் எல்லாரும் எதுக்கு அங்கே வரணும்? உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும். நாங்கள் நாளைக்கு காலையில் இங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, தரகரு அந்த குடும்பத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி மேடம் சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியில் வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து தரகரை வந்து நிப்பாட்டுறாங்க. ரம்யா பணம் வந்து ஒரு 2000 ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எனக்கு மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வேணும்னோன்னா டக்கு டக்குன்னு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. ரியாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அச்சச்சோ, இதுக்கெல்லாம் கார்த்தி வந்து பின்னாடி இருக்காரா இல்லையான்னு தெரில. ஆனால் சட்டு சட்டுன்னு இவ்வளோ நடக்குமான்னு தெரியலையே. கொஞ்சம் விட்டா கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தியும் விஸ்வநாத்தையும் காட்டுறாங்க. தம்பி, எப்படி இருந்தாலும் ரம்யா வந்து சும்மா காட்சின்னு தான் வந்து நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. அவன் மனசில் இருக்கிற ஆசை என்ன ஏதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இது மாதிரி கல்யாணத்துக்கு சும்மா வந்து ஒத்துக்கிற மாதிரி நடிக்கலாம். இதுக்கு பின்னாடி அவன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு சத்தியமாக தெரில. அப்படியெல்லாம் இருக்காதுங்க, பார்த்துக்கலாங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே மலை போல் நம்பிக்கை வச்சுருக்கேன் தம்பி. அதனால தான் இந்த கல்யாணத்தை நீங்கள் நல்லா முன்னே நின்று நடத்துவீங்க தான் எதுவாக இருந்தாலும் உங்கள் அபிராமி அம்மாக்கிட்டேயும் உங்ககிட்டேயும் தான் பொறுப்பை வந்து கொடுத்துருக்கேன். தம்பி பார்த்துக்கங்க, என் பொண்ணு ஏதாவது திட்டம் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி இருந்தால் அவள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்கள் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் கார்த்தி வந்து சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ரம்யா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் ரமேஷா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாங்க நான் தான் ரமேஷ், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, தரகர் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து காட்டினாங்க அப்படின்னு சொன்னோன்னே, காட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கல்யாணத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அதனால தான் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு டல்லாக பேசுகிறாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னை பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லணும். இந்த கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியாங்க, ரொம்பவே சந்தோஷம். என்னங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சார் இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. இன்னொன்று, எனக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு. அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களே, இந்த தகவலை நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுறேன். இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறதுல தடை பண்ணியாச்சு, சந்தோஷங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து சொல்லுங்கள். ஏன்னா இதை வச்சு நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி கொஞ்ச நாள் வந்து தள்ளி போடணும். இதை வச்சு நானும் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணும். அதுக்கு அவள் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னங்க, தங்க தட்டில் வந்து வச்சு எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஃபோன் வச்சிடுறாங்க. ரியாட்ட வந்து சந்தோஷமாக நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படியா, சரி, நம்ம ஒரு திட்டம் போடுறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளை என்னை பார்த்தோன்னே பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்கங்கிற மாதிரி தப்பு கணக்கு போடுறாங்க. ரம்யாவை பார்த்தோன்னே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு தான் ரமேஷ் வந்து சொல்லுவாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. அபிராமி அம்மா, தீபாவோட கல்யாணமும் ரம்யாவோட கல்யாணமும் நல்ல விதமாக நடக்கணும், கார்த்தி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பின்னாடி வந்து விளக்கு இருக்கு போல இருக்கு. அவங்க புடவை வந்து பக்கத்தில் வந்து இருக்குது. இது மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த இடத்துக்கு தீபா வந்தோடனே அப்படியே வந்து அத்தை அத்தைங்கிற மாதிரி கத்துறாங்க. உடனே வந்து சாக்கை வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக ஈரத்தில் நினச்சி அப்படியே வந்து குடுகுடுன்னு வராங்க. தீபா வாமா வாமாங்கிற மாதிரி வந்தோன்னே ஐஸ்வர்யா, மைதிலி, நம்ம தர்மலிங்கம், ஜானகி அம்மா எல்லாரும் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈர சாக்கை வச்சு அப்படியே வந்து டப்பு டப்புன்னு வந்து அணைக்கிறாங்க.
அந்த இடத்துல அணைச்சோன்னே, அப்பாடா! அத்தை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகலையான்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபிராமி அம்மாவ நெனச்சு வேதனையில இருக்காங்க. தர்மலிங்கமும், ஒரு பக்கம் ஜானகியும், ஜோசியர் சொன்ன மாரியே நடக்குதேங்க. நமக்கு வந்து வருத்தமா இருக்குதே! இப்ப என்ன செய்யறது? நம்ம பொண்ணு கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கிற மாரி இருந்தா கூட பிரச்சனை வராது போல இருக்கே! அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா. அத்த எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு சொல்லி ஐஸ்வர்யா, மைதிலி, மீனாட்சி எல்லாரும் கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு என்னம்மா, தீபா தான் ஓடி வந்து காப்பாத்திட்டால அப்படின்னு சொல்றாங்க. அத்தை எனக்கும் மனசு கஷ்டமா இருக்குன்னு ஐஸ்வர்யா வந்து பேசுறாங்க. பரவாயில்லம்மா, நீங்க எல்லாரும் என் மேல அன்பு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? சரி விடுங்க பார்த்துக்கலாம்னு சொன்னோன்னே அங்கேருந்து கடந்து போறாங்க. அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தீபா வந்து போக மனசு இல்லாம அபிராமி பக்கத்துலேயே இருக்காங்க. எனக்கு என்னம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் கவனக்குறைச்சலா வந்து இருந்துட்டேன், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தர்மலிங்க மனசை வந்து சமாளிக்கிறதுக்காக, நம்ம ஜானகி மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அது மாதிரி சொல்லிட்டு அவங்க தன்னந்தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் நடக்க போகிற நேரம் பார்த்து இப்படியெல்லாம் நடக்குதே, அப்போ நான் என்ன செய்ய போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப தர்மலிங்கமும் ஜானகியும் மூஞ்சியை பார்த்தாலே சரியில்லைன்னு ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னது இவங்க வருத்தப்படுற மாதிரி தெரில, ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த விஷயம் என்னவா இருக்கும், சரி ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ஒட்டு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் கார்டனில் வந்து பேசுகிறாங்க. என் மனசே கேட்கலங்க, இந்த கல்யாணம் நடக்க நடக்க அபிராமி அம்மாவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. என்னடா அது, இந்த கல்யாணத்துக்கும் அபிராமிக்கு பிரச்சனை வரதுக்கும் என்னடா சம்மந்தம், ஒருவேளை அபசகனங்கிற மாதிரி பேசுகிறாங்க போல இருக்குன்னா ஐஸ்வர்யா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைங்க, அந்த ஜோசியர் வந்து சொன்னார்ல, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நிச்சயம் அபிராமி அம்மாவுக்கு பிரச்சனை, கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டிட்டாலே அந்த இடத்துல வந்து அபிராமி அம்மா வந்து பத்திரமா போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களே, இது எல்லாம் ஜீர்ணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுட்டாங்க. இதுதான் மொத்த விவகாரமா, இப்பயே நான் வந்து தீபா கிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க தீபா முன்னாடி போய் நிற்கிறாங்க. தீபா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீ நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம், ஆனால் இது 100% வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா, நீங்கள் ஏதாவது சொல்லி நான் நம்பாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட வந்து மரியாதையோடு பேசுகிறாங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, உங்கள் அபிராமி அத்தைக்கு வந்து பிரச்சனையாயிடும். என்ன சொல்கிறீங்கக்கா, நம்ம அபிராமி அத்தைக்கு பிரச்சனையாயிடுமா? ஆமாம், தர்மலிங்கமும் ஜானகி அம்மாவும் வந்து ஜோசியரை பார்க்குறதுக்காக வந்து போயிருக்காங்களாம். அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சொன்னதுக்கப்புறம் அபிராமி அம்மா கிட்டே இந்த தகவல் வந்து சொல்லிட்டாங்களாம். சொன்னால் அவங்க வந்து பதிலுக்கு சத்தியம் வாங்கிட்டாங்களாம். இந்த விஷயம் கார்த்திக்கும் தீபாக்கும் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இப்போ அதனால கூட தான் அவங்களுக்கு இது மாதிரி சாமி கும்பிடுப்பாரு நடந்திருக்கு. இதை நினச்சி தான் வேதனையோட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. நான் இப்பயே வந்து அத்தை முன்னாடி போய் நின்று எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறேன். கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியும். கேளு தீபா, கேட்டு அத்தை எப்படி இருந்தாலும் காப்பாற்று. அத்தை தியாகம் செய்கிறாங்களா? நிச்சயம் அப்படிலாம் செய்கிறதுக்கெலாம் தேவையே இல்லை. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா பிரச்சனையாகுமா? சரி நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு அந்த இடத்துல அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு அபிராமி அம்மா முன்னாடி போய் நிற்கிறாங்க தீபா. அத்தை, என்னத்தை இது மாதிரிலாம் நடந்தால் இது மாதிரி பிரச்சனையாகுமான்னு கேட்குறாங்க.